வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சி ஆதரவு கொடுங்க. அதாவது 75 வயதில் அனைவரும் ஓய்வு பெற வேண்டும் அரசியல் இருக்கவங்க அப்படின்னு மோகன் பகவத் சொன்னது விவாத பொருளாகிட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு பெரிய பிரச்சனை, யோகிக்கும் மோடிக்குமான சண்டை. ஏன்னா அடுத்த தலைவராக இந்தியா முழுக்க அறியப்படக்கூடியவராக, உத்தரப்பிரதேசத்தில் அசைக்க முடியாத தலைவராக, இந்துத்துவாவை இன்னும் வலிமையாக பேசக்கூடியவராக இருக்கக்கூடியவர் யோகி. உங்களுக்கு தெரியும், புல்டோசர் பாபா என்று அவங்க சங்கிகளால் அழைக்கப்படக்கூடியவர் அவர். அப்படிப்பட்டவரை யோகியை இன்றைக்கி மட்டம் தட்டுற மாதிரி ரிஷிகாந்த் தூபே பேசுகிறார். ரிஷிகாந்த் தூபே அவர்கள் டெல்லியில் யோகிக்கு வேலை இல்லை, அதையும் தாண்டி இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு. 2014 எங்கேயோ இருந்த யோகியை முதலமைச்சராக எப்படி ஆனார்? 2014 பிஜேபியினுடைய அந்த உத்தரப்பிரதேச பிஜேபியை வழி நடத்தினது யாருன்னா அமித்ஷா தான் ஜெயிக்க வச்சார். அப்போ அடுத்த தலைவராக அப்படிங்கிறது ஷா தான், மோடிக்கு பிறகு ஷா அப்படிங்கிற டோனில் அவர் பேசுகிறார். இன்னும் குறிப்பாக சொல்கிறாரு, யோகி மட்டும் இல்லை, புபேத் இவர் இருக்கார், ஹோடா இருக்கார், அதே பார்த்திங்கன்னா சௌகான் இருக்கார், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பட்னாவிஸ் இருக்காங்க. இப்படி பல போர் வீரர்கள் இருந்தாலும், படை தளபதிகள் இருந்தாலும், இதை மன்னன் அப்படிங்கிறவர் இன்றைக்கும் மோடி தான் அப்படிங்கிற டோனில் இவங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய யுக்தி எல்லாம் அமித்ஷா தான். பட்னாவிஸ் தனியாக ஜெயிக்கலை, மோகன்லால் கட்டார் தனியாக ஜெயிக்கலை, சௌகான் தனியாக ஜெயிக்கலை, இதுக்கெல்லாம் மூளை அமித்ஷா அப்படிங்கிற டோனில் அவர் பேசியிருக்கிறத வச்சு பார்க்கும்போது இது பிரச்சனையா அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையாக நினச்சிக்கிட்டே போகும்போது கடைசி கேள்விக்கு அவர் பதில் சொன்னது, 2017 முதல்வர் வேட்பாளராக யோகி இருப்பாரா வேணாமாங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு இன்னும் நாங்கள் முடிவே பண்ணலங்கிற டோனில் பேசுகிறார். அப்போ ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும், மோடிக்கும் யோகிக்கும் ஒரு உரசல் கடைசி நேரத்தில் முதல்ல அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. வந்த தகவல்கள் திருப்தியாக இல்லை, பிஜேபி 400 எட்டாதுன்னு சொன்ன உடனே ரெண்டாவது ஃபேஸில் தான் போய் மோடி என்ன பேசுகிறாருன்னா, புல்டோசரை எப்படி உபயோகப்படுத்தணுன்ட்டு யோகிகிட்ட கற்றுக்கோங்கன்னார். அது வரைக்கும் யோகியை படாமல் பேசிகிட்டு இருந்தார், இவரை தான் முன்னிலைப்படுத்தினாங்க. அப்போ மீண்டும் ஒரு சண்டையானால் மறுபடியும் நம்ம சொல்கிறோம், ஏற்கனவே சொல்கிறோம், நீங்கள் ஒரு கட்சியோ இல்லை யாரோ ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்காங்க, பெரிய லெவலுக்கு போயிட்டே இருப்பாங்க, அடிதடி பண்ணுவாங்க, ஏதாவது என்னென்னா நியாய தர்மத்துக்கு கட்டுப்படவே மாட்டாங்க, ஆனால் பெரிய ஆளாகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் யாருங்க எதிராளி வலிமை இல்லாமல் இருக்கானேன்னு நினைப்பீங்க. ஆனால் கடைசியாக பார்த்தா அவருக்கு அவங்க ஏரியாலேயே ஆப்போ இருக்கும், அவங்களுக்கு குடும்பம் இல்லைனா வேண்டிப்பட்ட தெரிஞ்சவன், இவங்க தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வருவாங்க. இது உலக வரலாறுலேருந்து நம்ம எடுத்தாலும் உள்ளூர் வரலாறு வரைக்கும் இதுதான் கதி. இப்படி இருக்கும்போது பிஜேபியே சிக்கல். பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் சண்டை இல்லைன்னா, ஏதாவது இது வரைக்கும் அத்வானி இருந்தார், வாஜ்பாய் இருந்தார், அப்போல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒரு உரசல் இருக்காது. ஆனால் இன்றைக்கி நல்லாவே தெரியுது, மோடி ரொம்ப வளர்கிறாரு அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்க முடியல. ஆனால் மோடி மாதிரி ஒருத்தர் வேணும், ஆனால் மோடி ரொம்ப வளர்றாரு. தனி மனித துதிப்பாடல் மோடிக்கா சர்க்கார் அப்படின்னு சொல்கிறத ஆர்எஸ்எஸ் விரும்பலை. இப்போ மோகன் பகவத் அடிக்கடி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா, அவர் நினச்சாலும் முடியாத ஒரு உயரத்துக்கு மோடி போயிட்டார். மோடி அமித்ஷா வச்சது தான் சட்டம். அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பிராமின்கள் வழிநடத்தக்கூடிய ஆர்எஸ்எஸில் இன்றைக்கி குஜராத்தை சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது, ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போ மோடி அமித்ஷாவுடைய அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ணணும், ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று வேணும். அந்த ஸ்பீட் பிரேக்கர் அவங்க போடும்போது இந்த பக்கத்துலேருந்து ரிஷிகாந்த் துபே ஏன் பேசுகிறாருன்னா, மோடி அமித்ஷா சொல்லாமல் ரிஷிகாந்த் துபே பேச மாட்டார். பல சர்ச்சையான கருத்துக்களை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கவர் அவர் தான். அவர் யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் தெரியும் மோடி சொல்லி தான் பேசுகிறாருன்ட்டு. மோடி இன்றைக்கி இளைஞனாக இருக்கிறார் பாருங்கள், ஒரு வீடியோலாம் பாருங்கள், எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோலாம் சமூக ஊடகங்களில் பெருசாக போயிட்டு இருக்குது, பார்த்துருப்பீங்க. ஏன்னா மோடி அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், ஜிம் பாடிலாம் வச்சுட்டு நிறையா பண்ணுவார். ஜிம் பாடி வச்சுட்டுலாம் பண்ணுறாங்க, சின்ன வயசுலேயே ஜிம் பண்ணுறவங்களாம் என்ன ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் சொல்ல முடியாது யார் எப்போங்கிறதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் ஜிம்மு பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறார் மோடி அப்படின்னு காட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. இது எங்கே போய் முடியும் அப்படின்னு தாண்டி உங்களுக்கு தெரியும், அமித்ஷா அவர்கள் எப்பயுமே சொல்ல மாட்டார், நான் அரசியலை விட்டு போன உடனே இயற்கை விவசாயத்தில் என்னுடைய வாழ்நாளை கழிக்க போகிறேங்கிறார். இதெல்லாம் என்னென்னா ஏதோ ஒரு விஷயம் கிளப்பிகிட்டே இருக்கணும். இப்போ இவங்க என்ன நினச்சாங்கன்னா, காங்கிரஸ் இவங்களை முடிக்கும்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளுக்கும் இவங்களுக்குமான சண்டை இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு. இப்போ அடுத்து என்ன பிரச்சனை, ராஜபையா உத்தரப்பிரதேசத்தில் உங்களுக்கு தெரியும், ராஜபுத்திரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ராஜபுத்திரர்களுடைய கம்யூனிட்டியில் தான் யோகி, அதே மாதிரி ராஜபையா அதில் ஒரு முக்கியமான லீடர்.
இப்போ ராஜபுத்திரர்கள் அப்படிங்கிறவங்க மத்தியில் மோடி யோகி சண்டை போன தடவை உச்சத்துக்கு போயிடுச்சு. போன தடவை வந்து நம்ம இவங்க அனுப்பிரியா பட்டேல் வெளிப்படையாக எங்கள் கட்சியில் 2 பேர் எம்பிஆர் இன்னும் தோற்றதுக்கு காரணம் ராஜபுத்திரர்கள் ஓட்டு போடல, அதற்கு காரணம் ராஜபையா தான், ஏன்னா வந்து யோகியை மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டாங்க. யோகி மோடி சண்டையில் ராஜபுத்திர மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடல உத்தரப்பிரதேசம். இப்போ சண்டை மேலும் பெருசாக கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய பீகார்லேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஓட்டும் பறிபோகக்கூடிய வேலை இருக்குது. எல்லாத்தையும் ஒரு சமூகமாக தானே பார்க்குறாங்க. அப்போ ராஜபுத்திர இனம்ங்கிறது நமக்கு வேண்டிப்பட்ட நம்ம இனத்தை சேர்ந்த ஒருத்தர் யோகி பிரதமர் ஆகணும்னு அவங்க நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் என்ன சிக்கல் வருது இங்கே, இன்றைக்கி வந்து புல்டோசர் பாபா எவ்வளவு சொன்னாலும் யோகி அப்படிங்கிற ஒருத்தரை பெரிய ஆளுமையாக காட்டுறதுக்கு ஆர்எஸ்எஸ் முயற்சிக்குது. மோடி அமித்ஷா தடுக்கிறாங்க. மோடி அமித்ஷா 2 பேரும் கடைசியாக அவங்களுக்கு தெரியும் வந்து யோகிக்கு சண்டை. உங்களுக்கு யோகி வந்து மோடிக்கிட்ட ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும்போது கடைசியாக இப்போ தான் போய் பார்த்தார். ரொம்ப பெருசாக ஒரு அலாவலியாக மாதிரி தெரியல. அதாவது என்னென்னா, இங்கே வந்து பிட்னாவிஸ் ஆர்எஸ்எஸோட ஆள். பிட்னாவிஸையும் நம்ம அமித்ஷாவும் மோடியும் எட்ட தான் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டியப்பட்ட சில நிர்மலா சீதாராமன் அவர்களாகட்டும், ஜெய்சங்கர் ஆகட்டும், இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நிதின் கட்கரி கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு பெரிய பனிப்போர் வெடிச்சிருக்குது. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி ரிஷிகேஷ் துபே பேசுது. சரி, மோடியை மாற்றிடுவாங்களா அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்த தேர்தலில் மோடியை வச்சு சந்திக்கிறது வேணாம். ஏன்னா போன தேர்தல்லையே மோடி எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் போனாரோ அங்கே பெருசாக எடுபடலை. வாரணாசியிலேயே அவர் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பின்தங்கி தான் முன் வந்தார். அப்போ இந்த மோடி இமேஜ் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. ஆர்எஸ்எஸ்க்கு என்னங்க, இந்த பிராண்ட் ஒர்க் அவுட் ஆகலாம், இன்னொருத்தர் அவ்வளோதான். அப்போ ஒரே ஆளை பார்த்து சலித்து போகிறத விட புதுசாக யோகிங்கிறவரை கொண்டு வந்தால், ஏன்னா அவர் இஸ்லாமியர்கள் மேலே இந்த அளவுக்கு வெறுப்பை காக்கிறாரு, அவர் ஒரு ரேஞ்சுக்கு மேலே போகிறாரு. புல்டோசரை வச்சு இடிக்கிறது. நம்ம கோத்ரா கலவரத்தை திறம்பட பண்ணதுனால ஐயா மோடிக்கு வந்து பிரதமர் பதவி கொடுத்தாங்க. இதை விட பல கலவரங்களை பண்ணிய யோகி தான் சரியான ஆள்னு ஆர்எஸ்எஸ் நினைக்கிற தப்பே இல்லை. சரி, யோகி வர்றதுனால மோடிக்கு என்ன பிரச்சனைனா, மோடி என்ன நினைக்கிறாரு, தான் இருக்கணும், அவ்வளோதான் ஃபஸ்ட்டு தான். அடுத்த ப்ரேயர் என்ன, அமித்ஷா வரணும். அமித்ஷாவுக்கு என்ன எண்ணம், அடுத்து நம்ம வரணும். எதானே என்ன சும்மா வச்சுக்க அமித்ஷா பண்ணுறாரு. அதான் சொல்லுவாங்க, காலத்தின் கோலம் என்னென்னா, நீங்கள் ஒரு கட்சியை நல்லா பெரிய அளவு கொண்டு வருவீங்க, கடைசியாக அந்த கட்சியில் நீங்கள் முதலமைச்சராக இருக்க மாட்டீங்க, வேறு யாரும் இருப்பாங்க. அதான் ரத யாத்திரை பண்ணி இன்றைக்கி இந்தியாவே ரணகலமாக்கி பிஜேபியை வளர்த்த பெருமை ஐயா அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதிக்கெல்லாம் உண்டு. அவங்கெல்லாம் இப்போ இன்றைக்கி எங்கே இருக்காங்க? உமா பாரதிலாம் இன்றைக்கி எங்கே இருக்காங்க? வீட்டில் சும்மா உட்காந்துருக்காங்க. எங்கேருந்து வந்தார் யோகி? அப்போ அதே போல் தான் சொல்கிறாங்க, எங்கேயோ மடாதிபதியாக இருந்த யோகி எம்பி ஆனார், முதலமைச்சராகி 3வது பீரியட் போயிட்டார். அடுத்து ஏன் அவர் பிரதமராக, மோடி இருக்கக்கூடிய காலத்திலே அவர் பிரதமர் ஆனால் உண்மையிலே மோடி வந்து வருத்தப்படுவார், நல்லாவே தெரியுது. அதான் சொல்லுவாங்க, மோடி வந்து இவ்வளோ நாள் பண்ண அவருடைய நாட்டினுடைய சர்வாதிகாரத்தனமான விஷயம் அமித்ஷா பண்ணுறோம், இதுக்கெல்லாம் அவர்கள் வந்து எப்படி அனுபவிப்பாங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவராகவோ இல்லை பிரதமராகவோ அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட்டில் யோகி தான் இருப்பார். இல்லை, யோகி சாதாரணமான ஆள் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மோடியும் அமித்ஷாவும் நம்ம நல்லா வளர்ந்துட்டுருக்காங்கன்னு நினைப்போம். ஆனால் நடந்தது என்ன, 46-49 சீட் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்றைக்கி 100 எட்டிட்டாங்க. மேலேருந்து பிஜேபி கீழே வருது. சரி, வரக்கூடிய தேர்தலையாவது பிஜேபி வந்து இந்திய மக்கள் அனைத்தும் ஓட்டு போடுற அளவுக்கு இன்றைக்கி இருக்கா நிலவரம்? முதல்ல இருந்து அந்த மோடி கிரேஸுங்கிறது கொஞ்சம் போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், தேர்தல் ஆணையம் பிரச்சனை, உச்சநீதிமன்றம் பிரச்சனை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மாற்றுறாங்கங்கிற பிரச்சனை வெகுவாக மக்கள்கிட்ட ஊனிடுச்சு. பழங்குடியினருக்கு எதிரான பிரச்சனை, பட்டியலின மக்களுக்கான எதிரான பிரச்சனை. இப்போ முதல்ல போன எலெக்ஷன் மாதிரி இந்த எலெக்ஷனில் இப்போ நம்ம பார்க்கும்போது மோடிக்கு அந்த செல்வாக்கு வந்து ரொம்ப மங்கிருச்சு. அப்போ வந்து மோடி மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால், வரக்கூடிய தேர்தலில் மோடி பசையாக ஒட்டி கொள்வார். மோடி ஒரு விதத்தில் இருக்குது, நல்லது தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் இறக்குனா கொஞ்சம் மாறும், மோடி இறக்குனா மக்களுக்கு பிடிச்சி போயிடும். 3 எலெக்ஷன் தான் தாங்க, இதுக்கு மேலே தாங்காது. என்ன ஒன்று, மோடி வலிமை இல்லாமல் இருக்கிறார், இந்த பக்கம் காங்கிரஸும் வலிமை இல்லாமல் இருக்கிறது. அதுதான் சிக்கல். காங்கிரஸ் பல மாநிலங்களில் உத்வேகம் பெற்றுவிட்டதுன்னு சொன்னால் கூட பிஜேபியோடைய பணபலம், அதிகார பலம், தேர்தல் கமிஷன் எல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. இன்னொன்று, எலெக்ஷனை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அவங்கள்ட்ட கற்றுக்கணும். இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் காங்கிரஸுக்கு ரொம்ப நல்ல சந்தர்ப்பம். ஏன், எப்படி சசி தரூர் அவர்களை வச்சு காங்கிரஸை டேமேஜ் பண்ணுங்கிறதுக்காக சசி தரூரை வெளிநாட்டுக்கு அனுப்பி, பிஜேபி பண்ண வேலை தானே, சசி தரூரை வெளிநாட்டுக்கு அனுப்பி அவரை பேச வச்சு காங்கிரஸை டேமேஜ் பண்ணுறாங்களாம். அதான் நம்ம சொன்னோம், காங்கிரஸ்னால் சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு தான் ஓட்டு விடுது. நீங்கள் சசி தரூரை வச்சு காங்கிரஸை உடைக்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதே மாதிரி தான் வந்து குலாம் நபி ஆசாத் அவரெல்லாம் காங்கிரஸில் ஊர்னவர்.
அவரை வச்சு உடைக்கலான்னு சொல்லி அவர் கட்சி ஆரம்பித்து இப்போ என்ன நிலைமையில் இருக்கார், உடல் நலி விட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. அவர் கட்சி எங்கேயுமே டெபாசிட் கூட வாங்கலை காஷ்மீரில். இப்போ நிறையா விஷயம் உண்டு. அதனால் ஒரு கட்சி வலிமை இழந்து விட்டது அப்படிங்கிறது ரொம்ப நாள் அப்படியே ஓடாது. இப்போ காங்கிரஸுக்கு இப்போ ராகுல் காந்தி வந்து இன்றைக்கி ஒரிசா போகிறாரு, ஒரு பேரணியில் கட்டன் பண்ணுறாரு. 2 நாளைக்கு முன்னாடி பீகாரில் நல்ல கூட்டம். அதனால் காங்கிரஸ் ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்குது. மறுபடியும் சொல்கிறோம், அடுத்த நிமிஷம் என்ன நடக்க முடியாது அப்படிங்கும்போது இப்போவே வந்து மோடி ஜெயிச்சிருவார் அடுத்த வருஷம் அப்படின்னு ஜெயிக்கிறது நம்ம ஒத்துக்கலை. மோடிக்கு பல சிக்கல்கள் இருக்கிறது. அதாவது சொந்த கட்சியில் இருக்கவங்களே அவங்கள சூனியம் வைக்கும் போது, ஆர்எஸ்எஸ்ஸே இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணும்போது ஒரு பெரிய எதிர்ப்பு குரல் நிதின் கட்கரியிலேருந்து நிறைய குரல். நம்ம சௌகான், மனோகர்லால் கட்டார், இவங்கெல்லாம் சாதாரணமான ஆளுங்கள்ல. இவங்க ஒரு யோசனை பண்ணுவாங்கள்ல, சௌகான் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது தான் ஐயா மோடி முதலமைச்சராக வராரு. சௌகானை வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக சொல்லி அவர் முதலமைச்சர் ஆன உடனே அவரை வந்து இப்போ நீங்கள் வந்து ஒன்றிய அமைச்சராக்கிறீங்கன்னா இவர் சௌகானுக்கு இப்போ மோடி மேலே கோவம் இருக்குமா இருக்காதான்? மனோகர்லால் கட்டார் ஹரியானாவில் முதலமைச்சராக இருந்திருக்க வேண்டியவர், அவர் தூக்கிட்டு இங்கே வந்து போட்டு ஒன்றிய அமைச்சராக்கியிருக்கீங்க. இதெல்லாம் ஏன்னா மாநிலத்தில் இருந்தால் அவங்களுடைய செல்வாக்கு மேலே ஏறும். அப்போ அவங்கள ஒன்றிய அமைச்சராக்கணும் சொல்ல முடியாது. 2017 ஜெயிச்சதுக்கப்புறம் யோகியை கூட இதே மோடி அவர்கள் இருந்தால் யோகியை வந்து ஒன்றிய அமைச்சராக்கி அங்கே வேற ஆள் கூட போடலாம். ஏன்னா அவங்களுக்கு தனி மனித துதிப்பாடல் பிடிக்காது. ஆனால் மோடி மட்டும் தனி மனித துதிப்பாடல் பைவார், மோடிக்கே சர்க்கார்னு சொல்லுவார். ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குது. ஆர்எஸ்எஸ் மீறி மோடியும் பண்ண முடியாது, மோடியும் ஆர்எஸ்எஸ் பண்ண முடியாது. இதான் இன்றைக்கி பிரச்சனை. யார் ஜெயிக்க போகிறாங்கன்ற தெரியல. யார் ஜெயித்தாலும் தோத்தாலும் இன்றைக்கி அடுத்து இவர்கள் ஆட்சி வந்தால் இப்போயே நடுரோடு கொண்டு வந்துட்டாங்க. அது மாறுங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.